டெய்லியும் ஒரே வகையான இட்லி சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 30 நாளைக்கு 30 வெரைட்டியான இட்லியை எப்படி டேஸ்ட்டாகவும் சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. கருவேப்பிலை இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ கருவேப்பிலை மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ கலக்கி வச்ச மாவை ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. புதினா இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற புதினாவும் இதில் சேர்த்திட்டு புதினா நல்லா இட்லி மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ கலக்கின மாவை ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நட்ஸ் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் நம்ம ஊற்றிக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிற முந்திரி, திராட்சை, பாதாம் இது எல்லாமே இதில் சேர்த்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கலக்கி வச்ச மாவை ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கேப்சிகம் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற கேப்சிகம்மில் ஒரு கரண்டி அளவுக்கு இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலை எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கறி மசால் தூளையும் இதில் போட்டுட்டு அந்த மசாலா எல்லாமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுருக்க மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. சாம்பார் பொடி இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் இதில் சேர்த்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கீரை இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இதை ஊற்றினதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற கீரை சாறையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேபேஜ் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜின்னு இதை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெஜிடபிள் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் கேபேஜ் அது எல்லாமே போட்டு ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டேட்டோ இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இப்போ ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற பொட்டேட்டோவும் இதில் சேர்த்திட்டு நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸையும் இதில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பீன்ஸ் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் இதில் நம்ம போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
ஸ்வீட் மில்க் பவுடர் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் இதில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காவை இதில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மிளகையும் இதில் சேர்த்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. சாட் மசாலா இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் இதில் போட்டுட்டு நான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸை இதில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாக்கோ சிப்ஸ் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ சிப்ஸையும் இதில் சேர்த்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவுமே ஒரு கப்பில் நான் எடுத்து வச்சாச்சு. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் இட்லி மாவு, சாக்கோ சிப்ஸ் இட்லி மாவு, அதுக்கப்புறம் பீன்ஸ் அது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியில் நல்லா டிப் பண்ணி வச்சுக்கிற துணியை இட்லி பிளேட்டில் இது ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எல்லாமே நான் ஒன்று ஒன்றா இதில் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ டாப்பிங்க்காக இப்போ சீரகத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பீன்ஸ் அது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற பிளேட்லேயும் நான் ஒரு இட்லி மாவாக நான் அதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ அழகாக அங்கே உட்காருது பார்த்தீங்களா? அங்கே எக்ஸ்ட்ரா டாப்பிங்காக நான் வெங்காயம் அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் எல்லாமே வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ இன்னொரு இட்லி பாத்திரத்தில் சில்லி ஃப்ளேக்ஸ் இட்லி மாவு, அதுக்கப்புறமா நிறைய கொத்தமல்லி இட்லி மாவு இந்த மாதிரி நான் நிறைய எடுத்து வச்சுட்டு மேலே டாப்பிங்க்காக அந்த மாதிரி நான் நிறைய ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு இட்லி மாவாக நான் அங்கே ஸ்ப்ரெட் ஊற்றிட்டு இருக்கேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸு சாக்கோ சிப்ஸ் இட்லி எல்லாமே போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. A few moments later. இப்போ 5 நிமிஷம் கழித்து அந்த இட்லி பாத்திரத்தோட மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இட்லி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள் இட்லி, சாக்கோ சிப்ஸ் இட்லி, இந்த மாதிரி நிறைய இட்லி நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே இப்போ நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறேன். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக எப்படி இட்லி நமக்கு ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே அப்படி இருக்குங்க. பனானா இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இட்லி உருண்டையில் 3 உருண்டையில் இட்லி மாவை ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டையில் பனானா தேவையான அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. கீ இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா?
இப்போ இன்னொரு உருண்டையில் கீ ஒரு ஸ்பூனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சாஃப்ரான் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ இன்னொரு உருண்டையில் இட்லி மாவில் சாஃப்ரான் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ இதில் ஆட் பண்ணிட்டு மேலே டாப்பிங்ஸ்க்காக திராட்சை, முந்திரி, பாதாம் இது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த நல்லா வேகிறது இந்த இட்லியை. இப்போது 5 நிமிஷம் கழித்து இட்லி மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு நல்ல ஒயிட் கலர் பனானா இட்லி, சாஃப்ரான் இட்லி, அதுக்கப்புறம் நிறைய இந்த கீ இட்லி எல்லாமே நல்லா புசு புசுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கலர்ஃபுல் இட்லி எல்லாமே ஒரு பிளேட்டில் ஜெய்ஜாண்டிக்கான பிளேட்டில் நான் எல்லாமே அடுக்கி வச்சிட்டேன். இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல ஒரு கரண்டி இட்லி மாவு நல்லா அரைச்சு வச்சிருக்கிற கொத்தமல்லி சாறை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல ஒரு கரண்டி இட்லி மாவு நல்லா அரைச்சு வச்சிருக்கிற கேரட் சாறை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. டர்மரிக் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி இட்லி மாவை ஊற்றி ஒரு ஸ்பூன் டர்மரிக் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ராகி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி இட்லி மாவை ஊற்றி ஒரு ஸ்பூன் ராகி பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. சாக்லேட் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி இட்லி மாவை ஊற்றி ஒரு ஸ்பூன் சாக்லேட் சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல ஒரு கரண்டி இட்லி மாவை ஊற்றி நல்லா அரைச்சி வச்சிருக்கிற பீட்ரூட் சாறை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 6 வகையான இட்லி மாவுமே ரெடி ஆயிடுச்சு. டர்மரிக் இட்லி, பீட்ரூட் இட்லி, கொத்தமல்லி இட்லி, சாக்லேட் இட்லி, கேரட் இட்லி, ராகி இட்லி இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இட்லியை சுடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ ஒரு மாவை ஊற்ற ஆரம்பிச்சிடுங்க. ராகி இட்லி, கேரட் இட்லி, சாக்லேட் இட்லி, டர்மரிக் இட்லி, கொத்தமல்லி இட்லி, பீட்ரூட் இட்லி இது எல்லாமே பார்க்க நல்லா பாயில் பண்ண விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழிஞ்சு இந்த இட்லி பாத்திரத்தில் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுடன் புசு புசுன்னு இட்லி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப சுவையான பீட்ரூட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்கு. பீட்ரூட் பொரியலா செஞ்சு கொடுத்தா அந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இட்லியா செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான டர்மரிக் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்குங்க. டர்மரிக்கை நம்ம வெறுமா சாப்பிட முடியாது, ஆனா இந்த மாதிரி இட்லியா செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கொத்தமல்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்குங்க. கொத்தமல்லி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க சாப்பாட்டுல வச்சு கொடுத்தீங்கன்னா ஓரமா எடுத்து வச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி இட்லியா செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப சுவையான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்குங்க. ராகியில இட்லி செய்யறது ரொம்ப கஷ்டமானு யோசிக்காதீங்க. நான் சொன்ன மெத்தட்ல செஞ்சு பாருங்க, சட்னி செஞ்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான கேரட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கேரட்டை நார்மலா சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி இட்லியா செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இட்லியா செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சாக்லேட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. சாக்லேட் யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆனா நான் சொன்ன மெத்தட்ல இந்த மாதிரி வித்தியாசமான இட்லியை நீங்க சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கருவேப்பிலை இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கருவேப்பிலை நம்ம சாதத்தை எங்கேயாச்சும் போடணும்னா தனியா எடுத்து வச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி இட்லியை செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான புதினா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. புதினா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான நட்ஸ் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை இட்லியில வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கொடமிளகாய் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குங்க. காரத்தை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த மாதிரி இட்லியில கொடமிளகாய் செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இட்லியை நம்ம ஸ்பைஸா சாப்பிடணும், நிறைய மசாலா போட்டு சாப்பிடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இட்லியை ட்ரை பண்ணி பாத்துங்க. நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சாம்பார் பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. சாம்பார் பொடியை நம்ம சாம்பார்ல தான் போட்டு சாப்பிட்டு இருப்போம். ஆனா இந்த மாதிரி இட்லியில போட்டு சாப்பிடுங்க, ரொம்பவே சுவையா இருக்கும். அது பொடியை பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி கொடுத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கீரை இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கீரையை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி இட்லியா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கீ இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கீ நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இட்லி கீ இட்லியை நம்ம குழந்தைங்க கூட கொடுக்கலாம், அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் காலையில ஃபுல்லாவே இதுதான் கேட்பாங்க. நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான குங்குமப்பூ இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம குங்குமப்பூத்தை பால்ல, பாயாசத்துல அந்த மாதிரி நிறைய இடத்த போட்டு சாப்பிட்டு இருப்போம். ஆனா இந்த மாதிரி இட்லியே செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சீரகம் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. சீரகத்தை நம்ம தண்ணியில போட்டு கூட நம்ம சாப்பிட்டுருப்போம். ஆனா இந்த மாதிரி இட்லியா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பட்டர் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பட்டர் சில குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி இட்லியா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம பட்டர் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கேபேஜ் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. முட்டைக்கோசை நம்ம பொரியல சாலட் அந்த மாதிரி நிறைய விதத்துல சாப்பிட்டுருப்போம். அதெல்லாம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி இட்லியா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பனானா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பனானா யாருக்கு தாங்க பிடிக்காது. அந்த பனானாவை இந்த மாதிரி இட்லியா போட்டு செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான வெஜிடபிள் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. உங்க குழந்தைங்க வெஜிடபிள் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? இந்த மாதிரி இட்லியா செஞ்சு கொடுத்து இந்த மெத்தட்ல கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் டெய்லியும் இதுதான் கேட்பாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பொட்டேட்டோ இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பொட்டேட்டோ நம்ம பொரியலாவும் சாப்பிட்டுருப்போம், இந்த மாதிரி நிறைய விதத்துல நம்ம சாப்பிட்டுருப்போம். ஆனா இந்த மாதிரி இட்லியா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சில்லி பிளேக்ஸ் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. காரத்தை பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில்லி பிளேக்ஸ் இட்லியா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பீன்ஸ் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பீன்ஸை நம்ம நிறைய விதத்துல போட்டு சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி இட்லியா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஸ்வீட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பால் போடுற இட்லி நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான நெல்லிக்காய் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நெல்லிக்காய் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி இட்லியா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஆனியன் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ஆனியனை பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இட்லியை செஞ்சு கொடுத்து பாருங்க. அது நாசன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மிளகு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. மிளகு இட்லி இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா ஃபீவர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு சரியாயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சாட் மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம சவுத் இந்தியனும் நார்த் இந்தியனும் கலந்த ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கலர்ஃபுல் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. குழந்தைங்க இட்லியே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, இந்த மாதிரி கலர்ஃபுல் இட்லியே செஞ்சு கொடுத்து பாருங்க. 10 இட்லினாலும் கேட்பாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சாக்கோ சிப்ஸ் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. குழந்தைங்க இட்லியே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் இட்லியே கொடுத்து பாருங்க. 10 இட்லினாலும் கேட்பாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 30 நாளைக்கு 30 வெரைட்டியான டேஸ்டியான இட்லியை உங்க வீட்டுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த இட்லி வெரைட்டில உங்களுக்கு எது ஃபேவரட்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.